இப்போ நாங்கள் தாபீர் பாடத்துல கடைசியாக இந்த இடத்துல நிறுத்தினோம். இதான் நம்ம நிறுத்தின இடம். அதாவது ஹிவார வாசிச்சோம் தானே. ஹாதா மதாருல் அமீரி முஹம்மது பினி அப்துல் அசீஸி بالمدينة المنورة. هذه طائرة الخطوط السعودية. أنس في المطار الآن. سيسافر إلى جدة ومنها إلى اليابان. أنس معه حقيبة كبيرة. أنس أمام الموظف. ரைட். யார் இந்த பாடத்தை ஏற்கனவே வாசிச்சுட்டு வந்திருக்கீங்க? அவங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். சரியா வாசிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஃபைரூசி வாசிக்கிறீங்களா? المطار. هذا مطار أمير محمد بن عبد العزيز في المدينة المنورة. هذه طائرة الخطوط السعودية. أنس في المطار الآن. سيسافر إلى جدة ومنها إلى اليابان. أنس معه أكيبة كبيرة. أنس أمام الموظف. موظف. التذكرة وجواز السفر من فضلك. تفضل. أين أكائبك؟ معي أكيبة واحدة. أكيبة واحدة. ضخها في الميزان. الوزن الزائد 10 كيلو غرامات. ادفع 100 ريال في الخزينة. شكرا. وماذا بعد ذلك؟ املأ بطاقة الخروج واتجه لصالة المسافرين إن شاء الله. أكمل أنس إجراءات السفر ثم صعد إلى طائرة الخطوط السعودية المتجهة إلى جدة. نعم أحسنت بارك الله فيك. إلى طائرة الخطوط السعودية المتجهة إلى جدة. அது இது நாங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் பார்ப்போம். கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலன்னு நினைக்கிறோம். அதில் இருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அத்தத்ரீபுல் அவ்வல் இஸ்தமி' ثم ردد. என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, செவிமடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நான் இதை உங்களுக்கு வாசிக்கிறேன். சரியா? மதா துக்லிஉ த்தாயிரா. துக்லிஉ என்றால் விமானம் புறப்படுறது. விமானம் எப்போது புறப்படும்? அக்லஅ யுக்லிஉ என்றால் அதான் விமானம் என்ன செய்கிறது? புறப்படுதல். அப்போ விமானம் மதா துக்லிஉ த்தாயிரா. மதா துக்லிஉ த்தாயிரா. சதுக்லிஉ. சீன் எதுக்கு? எதிர்காலத்தை குறிக்கிறதுக்கு தானே. அப்ப துக்லிஉ அது புறப்படும். சதுக்லிஉ த்தாயிரத்து. விமானம் புறப்படும். பஅத சாஅத்தின். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு. சாஅத்துன் என்றால் மணி தானே. சாஅத்தின் பஅத சாஅத்தின் பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு. சாஅத்தின் என்றால் ஒரு மணி நேரம் தான். பஅத சாஅத்தின் வாஹிதான்னு கூட சொல்ல தேவையில்லை தானே. சாஅத்தின் என்றாலே ஒன்றுதான். நாங்கள் நக்கிராவாக அல் போடாமல் கொண்டு வந்தால் ஒரு மணின்னு தான் அர்த்தம். மதா துக்லிஉ த்தாயிரா. சதுக்லிஉ த்தாயிரத்து பஅத சாஅத்தின் இன்ஷா அல்லாஹ். பஅத சாஅத்தின் இன்ஷா அல்லாஹ். இங்க பாருங்க, நிறைய பேர் நாங்கள் எல்லாருமே குர்ஆன் ஓதுறோம் தானே. அதனால நிறைய பேர் சில நேரம் வாட்ஸ்அப்பில் அங்கே மெசேஜ் போடும் பொழுது இன்ஷா அல்லாஹ் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கண்டா, இன்ஷா ரெண்டா சேர்த்து எழுதுவாங்க. இல்லை, அப்படி எழுதினா பிழை தானே. இன்ஷா அரபில நீங்க எழுதும் பொழுது எப்படி எழுதணும் என்றால், மூணு சொல் இருக்குது இன்ஷால. ரைட். இன்னொரு சொல், இன்னொரு கலிமா. ஷாங்கிறது ஒரு கலிமா. அல்லாஹ்ங்கிறது இன்னொரு கலிமா. இந்த மாதிரி மூணு பிரிச்சு தான் எழுதணும். இப்போ நீங்க இன்ஷான்று சேர்த்து எழுதினீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேற, உருவாக்கல் என்ற அர்த்தம். அந்த நேரத்துல இன்ஷான்றது வேற அர்த்தம். அன்ஷா யுன்ஷியு இன்ஷா, அதுக்கு உருவாக்குதல் என்ற அர்த்தம். இங்க இன் என்றது இஃப் தானே. ஷா
நாடினான். அல்லாஹ் அல்லாஹ் நாடினால். ஆல் என்றதான் அந்த இன்னங்கிறது தானே, அல்லாஹ் நாடினால். ஹைர். அப்ப நீங்க எழுதும் பொழுது இதை கவனிச்சுக்கோங்க. அரபில யாராவது நீங்க எழுதுறீங்க என்றால் இந்த மாதிரி தான் எழுதணும். இன்ஷா அல்லாஹ். நீங்க தமிழ்ல எழுதும் பொழுது இன்ஷாண்ட ஒன்றை சேர்த்து எழுதுறீங்க. அதே பழக்கத்துக்கு அரபில நீங்க என்ன செய்றீங்கன்றா எப்படி ஒன்றை சேர்த்து என்ன செய்றீங்க எழுதுறீங்க. ரைட் ரைட். இதுல யாரு சொல்ல வாரீங்க? அரபுல கலிமாக்களுடைய வகை எத்தனை இருக்கு? யாரு தெரியும்? கலிமாண்டா சொல் தானே. அரபுல எத்தனை வகை சொற்கள் இருக்கு? மூணு வகை. 3 வகை. என்னென்ன? இஸ்மு, ஃபிஅல், ஹர்ஃப். இஸ்ம் ஒன்று, இஸ்ம் அடுத்தது ஃபிஅல், அடுத்தது ஹர்ஃப். இப்ப வேறொருத்தர் வாங்க, யார் சொல்ல போறீங்களோ நீங்க நான் சொல்றேன்னு உங்களோட பேரை சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. இதுல என்னென்ன கலிமாக்கள் இருக்குது? இப்ப இன்ஷா அல்லாஹ் என்ற சொல் வார்த்தை பிரயோகத்துல, இபாரத்துல, தபீர்ல என்ன கலிமாக்கள் இருக்குன்னு யாருக்கு சொல்லலும்? சுமையா, சுமையா. இன் வந்து ஹர்ஃப், ஷா வந்து ஃபியல், அல்லாஹ் வந்து இஸ்ம. நாம் சந்தி பரக்கல்லாஹு ஃபீக். அதாவது அந்த அரபு மொழியில் இருக்கக்கூடிய கலிமாக்களோட 3 வகையும் இங்க இருக்குது தானே. முதலாவது இன் அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃப். ஹர்ஃப்ண்டா இடைச்சொல். ஹர்ஃப்ங்கிறது ஒரு இடைச்சொல், தனியா வராது. தனியா வந்து அதுக்கு அர்த்தம் இல்லை. இன்னொன்றோட சேரும் பொழுது அதுக்கு அர்த்தம் வரும். தான் இடைச்சொல்ன்றது இன். என்னண்டா இங்கிலீஷ்ல இஃப்ன்னு நீங்க சொல்ற மாதிரி ஆல். ஷா ங்கிறது ஃபியல், நாடினான். ஷா யஷா என்றால் நாடினான். இது ஒரு ஃபியல், ஃபியலுன் மாதி, இறந்த கால ஒரு வினை. ரைட். அடுத்தது அல்லாஹ்ங்கிறது ஒரு ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் சொல். அரபு மொழியில 3 இல்ல தமீர் இல்லை. இதுல தமீர் இல்லை. அல்லாஹு என்றது ஒரு தனிச்சொல். அல்லாஹுங்கிறது ஒரு தனிச்சொல், அது தாஹிரான ஒரு சொல். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்றதுல அப்ப 3 கலிமாக்களும் இருக்கு. கலிமாக்களுடைய 3 வகைகளும் இருக்கு. ஹர்ஃப், ஃபிஅல், இஸ்ம். இந்த 3மே இதுல இருக்கு. ரைட். இப்ப நாங்க எங்களோட விஷயத்துக்கு வருவோம். மதா துக்லிஉ த்தாயிரா. சதுக்லிஉ த்தாயிரத்து பஅத சாஅத்தின் இன்ஷா அல்லாஹ். ரைட். இத என்னோட சேர்ந்து நீங்க சொல்லணும் இப்ப, சரியா? மதா துக்லிஉ த்தாயிரா. சொல்லுங்க. ستقلع الطائرة بعد ساعة إن شاء الله. இப்போது நாங்க இரண்டாவது ஜும்லாவுக்கு வருவோம். நீங்க யாருமே நினைக்க கூடாது இப்ப நாங்க இங்க வாசிக்கிறது போதும் இல்ல அப்படி நீங்க நினைச்சா பிள்ளை. நீங்க எந்த அளவுக்கு நேரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அரபு மொழியை என்ன செய்யலாம், பிடிச்சு கொள்ளலாம். நீங்க அரபு மொழி சூழல்லையும் இல்ல, ஒரு வாரத்துல 3 மணி நேரம் தான் படிக்கிறீங்க தானே. 3 மணி நேரங்கள் தான் படிக்கிறீங்க. அதனால நீங்க நிறைய நேரம் பயிற்சிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் நீங்க விரைவாக அரபு மொழிக்குள்ள வருவீங்க. متى يسافر أنس. متى يسافر أنس. متى எப்போது. يسافر பயணிப்பார். சாஃபர யுசாஃபிரு. முசாஃபிரு என்ற முதாரியான ஃபியல் தானே. ஃபியல் 3 வகை. ஃபியல் எத்தனை வகை? 3 வகையான ஃபியல்கள் இருக்கு. யாருக்கு சொல்லலும் 3 வகையான ஃபியலை? ஜரீனா முஹம்மத். ஃபியலுல் மாதி, ஃபியலுல் முதாரி, ஃபியலுல் அம்ர். 3 வகையான ஃபியல்கள் இருக்கு. ஒன்று அல் ஃபிஅலுல் மாதி, இறந்த கால வினை. இறந்த கால வினை. ஆங்கிலத்துல மாதிரி நிறைய வினை வகைகள் எல்லாம் இல்ல அரபுல தானே. அரபுல 3 தான். ஒன்று அல் ஃபிஅலுல் மாதி, இறந்த கால வினை. இரண்டாவது அல் ஃபிஅலுல் முதாரி. அல் ஃபிஅலுல் முதாரி. முதாரி என்று சொல்லும் பொழுது அதுவும் எங்களுக்கு இலகுவானது. ஏண்டால் அதுல 2 வகையான 2 காலத்துக்கும் அது பயன்படுத்தலாம்.
நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்ப இரண்டாவது வகையான ஃபிஅல் ஃபிஅலுன் முதாரி'. ஃபிஅலுன் முதாரி'. மூன்றாவது வகை ஃபிஅலுல் அம்ர். ஃபிஅலுல் அம்ர். அம்ரண்டா ஓர்டர், ஏவல். குர்ஆன்ல முதலாவது ஆயத்து எது? இக்ரா. அது அம்ரு, ஏவல். ஓதுவீராக, இக்ரா. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் கூறுவீராக, அது அம்ரு, ஓர்டர். ரைட். இங்க மதா யுசாஃபிரு. யுசாஃபிருங்கிறது ஃபிஅலுன் முதாரி'. முதாரியான ஃபிஅல். நிகழ்காலத்துக்கும் பயன்படுத்தலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். இங்க எதிர்காலத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க தானே. மதா யுசாஃபிரு அனஸ். அனஸ் எப்போது பிரயாணம் செய்வார். மதா யுசாஃபிரு அனஸ். அனஸ் எப்போது பயணிப்பார். சாஃபர யுசாஃபிரு அப்படி என்றால் பயணம் செய்தல், பிரயாணம் செய்தல். அதிலிருந்து வந்த சஃபர். நாங்கள் பிரயாணத்துக்கு சஃபர்ன்னு சொல்லுவோம் தானே. குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாம் சஃபர் என்று வரும், முசாஃபர் எல்லாம் வரும். இந்த சொற்கள் எல்லாம் வரக்கூடியதுதான். நான் பொதுவா இப்ப படிக்கிற சொற்கள், ஏன் நிறைய புதிய புதிய சொற்கள் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சொற்கள் தான் எங்களோட பயன்பாட்டுல இருக்கும். அதனால நாங்க இந்த சொற்களை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது, திரும்ப திரும்ப பலமுறை படிக்கும் பொழுது நாங்க அரபு மொழிக்குள்ள வந்துருவோம். இந்த அரபு மொழியில எல்லா மொழியிலையும் லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நான் எல்லாரும் பயன்படுத்துறதில்ல. பயன்பாட்டுல இருக்கக்கூடிய சொற்கள் ஓரளவு தான் இருக்கும். அப்ப அந்த சொற்களை தான் நாங்க ஆரம்பமாக என்ன செய்யறோம்? படிக்கிறோம். வசனங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த சொற்களை, களிமாக்களை வசனங்களுக்குள்ள, ஜும்லாக்களுக்குள்ள கொண்டு வந்து படிக்கிறோம். ஆரம்பத்துல எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஏன்டா எங்களுக்கு அது எல்லாமே புதுசு. காலப்போக்குல நாங்க ஒரு சொல்ல 10 முறை எங்களுக்கு திரும்ப திரும்ப வரும் பொழுது, உதாரணமா 10 முறை, ஒரு 30 முறை வந்துட்டு வைங்க, அதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த சொல் மறக்காது. இந்த இடத்துல இந்த சொல் வந்து இப்படித்தான், இந்த அர்த்தத்துல தான் சொல்றாங்க, அது இப்படி இந்த விதத்துல தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்ப இதுக்கெல்லாம் அதிகமா பயிற்சி எடுக்கணும். ஒரு வாரத்துல 3 நாள் போதா. ஒரு வாரத்துல 3 மணித்தியாலம், 3 நாளும் இல்ல, 3 மணித்தியாலம் போதா. ரைட். இப்ப நாங்க 2 வருஷம் இது சிலபஸ் வச்சிருக்கிறோம் தானே. வாரத்துல 3 ஹவர் தான் படிக்கிறோம். இதே 2 வருஷத்துல தான் யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸை படிக்கிறாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ள ஃபேக்கல்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் அரபு படிக்கணுமான ஆட்கள் 2 வருஷத்துல படிக்கிறாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு வாரம் எத்தனை நாள்? 5 நாள் கிளாஸ் போறாங்க. ஒவ்வொரு நாளும் 5 மணித்தியாலம் கிளாஸ் நடக்கும். 4-5 மணித்தியாலம் கிளாஸ் நடக்கும். கிளாஸ் டைம் இருக்குது, நடக்குதா இல்லையான்றது உண்டு. அடுத்தது லீவ் அவங்களுக்கு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் தொடர் லீவ் இருக்கும். அடுத்தது வேற வேற இடையில லீவ் எல்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் அந்த அளவுக்கு பெருசா லீவ் எடுக்கிறல, ரமதான்ல மட்டும்தான் லீவு. ஆனா நாங்க போதாது எங்களோட காலம். அப்ப நாங்க ஏன் போதாதுன்றா பயிற்சி. அதனால தான் நாங்க குறைவா செய்யறோம், வகுப்புல குறைவா செய்யறோம். நீங்க தனியாக நிறைய பயிற்சி செய்யணும். தனியாக நிறைய பயிற்சி செய்யணும். நீங்க ஒரு முறை படிச்ச உடனே உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப இல்லை. நீங்க தாய்மொழியை அப்படி படிக்கல, உங்களுக்கு அப்படி வரல. பல முறை நீங்க கேட்டு பல வருஷம் எடுத்து தான் பேசியிருக்கீங்க தாய்மொழியை. ரைட். இது வந்து 2வது மொழி. நீங்க இங்கிலீஷை படிச்சிருந்தா, வேற சிங்கள மொழியை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க ஒரு சொல்ல நீங்க ஒரே நேரத்துல படிக்கல, பல முறை நீங்க அதை கேட்டு ஒரு 10-15 முறை கேட்கும் பொழுதுதான், பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி தான் நீங்க இதை பயன்படுத்தணும். அரபு மொழியை மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் ஒரே ஒரு பாடத்துல படிச்சுட்டு எங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. சரி. பயிற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சாத்தியமாகும். மதா யுசாஃபிரு அனஸ். அதனால இப்ப சில பேர் யோசிப்பாங்க, எனக்கு ஒன்றும் புரியுது இல்லையே, கஷ்டமா இருக்குதே. புரியாது, அது அப்படித்தான், அது இயல்பு. அதனால நீங்க எங்களுக்கு டேலண்ட் இல்லை என்று யோசிக்கவும் தேவையில்லை. ஒரு மொழியை படிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு டேலண்ட் தேவையும் இல்லை. ஒரு மொழியை படிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை என்றா பயிற்சி தான் தேவை. அப்படின்றா இது சாரி மொழி, நீங்க ஜப்பான் மொழியை படிக்கிறண்டாலும் சரி, சைனா மொழியை படிக்கிறண்டாலும் சரி, எந்த கஷ்டமான மொழியை படிக்கிறதா இருந்தாலும் பயிற்சி தான் தேவை. அது கஷ்டமா இருந்தா அந்த மொழியை பேசுறவங்க என்ன செய்யக்கூடாது? தாய்மொழியா கொண்டவங்க பேசக்கூடாது. அவங்களால பேச முடியுமெண்டா எப்படி பேச முடியுது? அவங்கெல்லாம் எழுத படிக்க தெரியாதவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் பேச முடியும். எப்படி பேச முடியும்? பயிற்சி. அதனால அரபு மொழியை நீங்க பயிற்சியால என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். பயிற்சி தான் முக்கியம். மதா யுசாஃபிரு அனஸ். அனஸ் எப்போது யுசாஃபிர் பயணிப்பார். யுசாஃபிரு பாருங்க, 2வது சொல்லும் பொழுது யுசாஃபிருன்னு சொல்லாமல் எதையும் கொண்டு வந்திருக்கிறான்? சீனையும் கொண்டு வந்திருக்கிறான். சீன் வந்துட்டு அப்படின்னா முதாரியான ஃபியலுக்கு முன்னால என்ன நடக்கும்? அது எதை உறுதிப்படுத்தும்? சொல்லுங்க பாப்போம்.
எதிர்காலத்தை முஸ்தக்பல சேர்த்து அஹ்சன்தும் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும். ரைட். சயுசாஃபிரு அனசுன் بعد قليل بعد قليل إن شاء الله. بعد قليل قليல்ண்டா கொஞ்சம் கொஞ்சத்துக்கு பிறகு கொஞ்சம் அப்ப கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அனஸ் பயணிப்பார். سيسافر أنس بعد قليل إن شاء الله. அனஸ் சற்று நேரத்துக்கு பிறகு பயணிப்பார். متى يسافر أنس؟ سيسافر أنس بعد قليل إن شاء الله. ரைட். இப்ப என்னோட சேர்ந்து சொல்லுங்க. متى يسافر أنس؟ سيسافر أنس بعد قليل إن شاء الله. إن شاء الله. طيب. متى يصل المدرس؟ متى يصل المدرس؟ سيصل المدرس غدا إن شاء الله. متى எப்போது அது உங்களுக்கு தெரியும். யசிலு யசிலுங்கிறது முதாரியான ஃபியல். வசல யசிலு வந்து சேர்வார். யசிலு என்றால் வந்து சேர்வார். மதா யசிலுல் முதர்ரிஸ் ஆசிரியர் எப்போது வந்து சேருவார். ஆசிரியர் எப்போது வருவார் தானே. மதா யசிலுல் முதர்ரிஸ் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு தான் வசல யசிலு அப்படின்னு சொல்றது. மதா யசிலுல் முதர்ரிஸ் முதர்ரிஸ் ஆசிரியர். சயசிலுல் முதர்ரிசு சயசிலுல் முதர்ரிசு சீன் பயன்படுத்தியிருக்கிறோம் முஸ்தக்பல உறுதிப்படுத்துறதுக்கு எதிர்காலத்துல. இதுக்கு பிறகுதான் இது வரைக்கும் வரல. அதனால சயசிலுல் முதர்ரிசு முதர்ரிஸ் சும்மா சீன் பயன்படுத்தாமல் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சயசிலுல் முதர்ரிசு முதர்ரிஸ் வந்து சேருவார். கதன் கதன் நாளை. சயசிலுல் முதர்ரிசு கதன் இன்ஷா அல்லாஹ். கதன் என்றால் நாளை. சயசிலுல் முதர்ரிசு கதன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க. இதை நம்ம வாசிப்போம். மதா யசிலுல் முதர்ரிஸ் சயசிலுல் முதர்ரிசு கதன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சொல்லுங்க. சில்ங்கிறது இதோட அம்ருங்க. இது சில்லன்றதும் இதோட அம்ருதான். சில்லங்கிறதும் சேரு சேரு வந்து சேரு எல்லாத்துக்கும் பயன்படுது. எல்லா சேருக்கும் பயன்படுத்தலாம். சில் பைனல் கலிமாத் கலிமாக்களுக்கு இடையில சேரு இணை அதுக்கும் சொல்லலாம். சிலத்துர் ரஹீம் உறவினர்களை சேர்ந்து நடத்தல் அதுக்கும் அதில் இந்த சொல்லலையும் தான் நான் வந்திருக்கு வாசல. அடுத்தது பாருங்க. மன் மதா தஸிலு த்தாயிரா மதா தஸிலு த்தாயிரா. அப்ப வசல யஸிலு அதே தான் இதுவும் தானே. தஸிலு ஏன் தாயிராங்கிறது முஅன்னத் பெண்பாலா இருக்கிறதுனால யஸிலு என்று நாங்க சொல்ல மாட்டோம். தஸிலு முதாரியான ஃபியல் தான் என்ன தஸிலு. எப்போது தாயிரா வந்து சேரும். தாயிரா விமானம் ஃப்ளைட். மதா தஸிலு த்தாயிரா متى تصل الطائرة. தசிலு அது வந்து சேரும். தசிலு தாயிராண்டு நீங்க திரும்ப கொண்டு வர தேவையில்லை. தசிலு என்றாலே அது வந்து சேரும் என்ற அர்த்தம் இருக்குது. தசிலு தாயிரத்து சொல்லோம். மேலும் சொல்லாமல் சுருக்கமாக தசிலு அது வந்து சேரும் அப்படி சொல்லலாம். தசிலு ஃபிஸ்ஸாஅத்தி ஸாபிஅ ஃபிஸ்ஸாஅத்தி ஸாபிஅ 7 மணிக்கு. ஃபிஸ்ஸாஅத்தி ஸாபிஅத்தி إن شاء الله. متى تصل الطائرة؟ تصل في الساعة السابعة إن شاء الله. இப்போது வாசிப்போம் பாருங்க. متى تصل الطائرة
متى متى تصل في الساعة السابعة إن شاء الله. طيب அஞ்சாவது பாருங்க, இது மத்தா தான், பிழையாக எழுதப்பட்டிருக்குது இங்க மத்தா, அதே மேல உள்ள மாதிரியே தான் மத்தா. மத்தா யஊது, மத்தா யஊது அஹ்மது, மத்தா யஊது அஹ்மத். ஆத யஊது என்றா ரிட்டர்ன் ஆகிறது, திரும்பி வாரது. மத்தா யஊது அஹ்மத், அஹ்மத் எப்போது திரும்பி வருவார். மத்தா யஊது அஹ்மத். சயஊது, சயஊது அவர் திரும்பி வருவார். பஅத ஷஹ்ரின், பஅத ஷஹ்ரின் ஒரு ஷஹருக்கு பிறகு, ஒரு மாதத்துக்கு பிறகு. இன்ஷா அல்லாஹ், ஷஹ்ருன்னா மாதம் தானே, ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம். طيب சயஊது, இப்போ நீங்க இந்த சொற்கள்லாம் நீங்க மாஷா அல்லாஹ் படிக்கிறீங்க தானே. ரமதான்ல இப்போ நீங்க நிறைய குர்ஆன் ஓத போறீங்க, இப்போ இந்த ஆரம்பிச்சிருப்பீங்க ரமதான்ல ஓதுறதுக்காக நிறைய பேர். அப்ப உங்களுக்கு அந்த தெரிஞ்ச சொற்கள் எல்லாம் வரும் பொழுது, நீங்க குர்ஆன் அதிகமா ஓதும் பொழுது, நீங்க எந்த அளவுக்கு அதிகமா குர்ஆன் ஓதுறீங்களோ அது நல்லது. ஒன்று அரபு மொழி உங்களுக்கு பழக்கப்படுத்தப்படும், உங்களோட நாவுக்கு, உங்களோட நாவுக்கும் பழக்கப்படுத்தப்படும், உங்களோட மூளைக்கும் என்ன செய்யும், அரபு சொற்கள் பழக்கப்படுத்தப்படும். அதுக்கு பிறகு உங்களுக்கு அரபு மொழி இலகுவாகும். ரைட். நீங்க நிறைய குர்ஆன் ஓதக்கூடிய ஒருத்தரா இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு வாசிக்கிறதெல்லாம் மிச்சம் லேசா இருக்கும். ரைட். அப்ப நீங்க எந்த உங்களுக்கு பரக்கத், குர்ஆனை நீங்க எப்போ ஓதினாலும் குர்ஆன் ஓதுறதுல உங்களுக்கு பரக்கத் இருக்கு. ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்குது. அதே மாதிரி அரபு மொழிக்குள்ள நீங்க வருவீங்க. அரபு மொழிக்கு அடிப்படை குர்ஆன் தானே, நாம படிக்கிறதே குர்ஆனை விளங்குறதுக்கு தான் முக்கியமாக. ஹைர். அப்ப நீங்க குர்ஆன் அதிகமா இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அப்படி ஓதும் பொழுது சொற்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் திரும்ப திரும்ப வரும் குர்ஆன்ல. ஷஹர் என்ற சொல், யௌம் என்ற சொல், எல்லாம் பஅத, கப்ல எல்லாம் திரும்ப திரும்ப வரும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் மீட்டல் தான். ஹைர். மதா யஊது அஹ்மத் சயஊது பஅத ஷஹ்ரின் இன்ஷா அல்லாஹ். சேர்ந்து சொல்லுங்க என்னோட, நான் சொன்னதுக்கு பிறகு. மதா யஊது அஹ்மத் سيعود بعد شهر إن شاء الله. இப்ப நான் ஒருத்தர் யாருக்கு சான்ஸ் கொடுக்குறேன்டா, ஏற்கனவே இந்த பாடத்தை வாசிச்சுட்டு வந்த ஒருத்தருக்கு, இப்ப இவ்வளவு நேரம் பாடத்துல கலந்து கொண்ட ஆட்களுக்கு இல்ல, புதுசா இதுவரைக்கும் இந்த பாடத்தில் இதுவரைக்கும் கலந்து கொள்ளாத ஆட்கள்ல ஏற்கனவே இந்த பாடத்தை வாசிச்சுட்டு வந்த ஒருத்தருக்கு முன் வரலாம். யார் வாரீங்க? யாரு? ஷக்கீலா, உம்மு அஹ்மதா முதலாவது. ஓகே. متى تقلع الطائرة؟ ستقلع الطائرة بعد ساعة إن شاء الله. அடுத்து சொல்லணும். متى يسافر أنس؟ يسافر أنس بعد قليل إن شاء الله. طيب போதும். அடுத்தது யார் வாரீங்க? Ustaz, பத்ருனிசா. mata yasilul mudarrisu sayasilul mudarrisu gadan insyaallah. نعم. متى يصير المدرس؟ سيصير المدرس غدا إن شاء الله. طيب அடுத்தது யார் வாரீங்க? خديجة. خديجة. அடுத்தது கன்சிலா. متى تسيل الطائرة؟ تسيل في الساعة السابعة إن شاء الله. نعم أحسنت. متى تسيل الطائرة؟ تصل في الساعة السابعة إن شاء الله. كنزل. உஸ்தாத் இந்த இதுல மட்டும் எதுக்கு உஸ்தாத் சீன்? சீன் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. சீன் பயன்படுத்துறதும் பயன்படுத்த ஒரே அர்த்தம் தான். அதில் சில நேரம் சீன் விடுபட்டு இருக்கலாம் தவறுதலாக கூட.
متى تعود أحمد سيعود بعد شهر إن شاء الله இல்ல யாரு சரியா வாசிக்க வாரீங்க? இன்னொரு சிஸ்டர் பேர் சொன்னீங்களே ஏற்கனவே சொன்னவங்க யாரு? என்ன நிசா? அந்த நிசா சொல்லுங்க. அமீன் சார். ரைட், ஆரம்பிங்க. متى يعود أحمد سيعود بعد شهر إن شاء الله. நாம் மத்தா யஊதுன்றதை நான் சொல்லணுமேண்டா, தஊதுண்டா பெண் பால் தானே. ஒரு ஃபாத்திமாவா இருந்தா எப்படி கேட்கலாம்? மத்தா தஊது ஃபாத்திமா, மத்தா தஊது ஃபாத்திமா. அஹ்மத்ங்கிறதுனால மத்தா யஊது அஹ்மத், சயஊது பஅத ஷஹ்ரின் இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்போ நாங்கள் கூட நேரம் எடுத்துட்ட மாதிரி இருக்கிறதுக்கு அடுத்ததுக்கு போயிடலாம். கூட நேரம் எடுக்கணும் கட்டாயம் தத்ரீபுக்கு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் குறைவாக இருக்கிறதுனால சுருக்கமாக தான் நாங்கள் தத்ரீப் செய்கிறோம். அஜிப் கமா ஃபின் நமூதஜ். ரைட், நமூதஜில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மஅ ஹகாயிப் என்று இருக்குது. மஅண்டா வித் தானே, உடன். ஹகாயிப் பைகள், பேக்கள், பேக்ஸ். கீழே என்ன தந்திருக்கிறாங்க? அன, நான். இப்போ என்ன சொல்றாங்க? நான் என்று இருக்குது. என்னுடன் என்று சொல்லணும் தானே. என்னுடன் பைகள் இருக்கின்றன, பேக்குகள் இருக்கின்றன என்று சொல்லணும். அப்ப மஅ என்று தந்ததன மஅ கூட நாங்க மஅ அன என்று சொல்றோம்ல, நாங்க எப்படி சொல்லுவோம்? மஇ, என்னுடன் என்று சொல்லுவோம். அனண்டா நான். ஆனா என்னுடன் என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொல்வேன்? மஇ, மஇ என்னுடன். மஇ, மஇ என்றால் என்னுடன். மஇ என்றால் என்னுடன். ரைட், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமா அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். ஹிரா குகையில சொன்னாங்க தானே. ஹிரா குகையில என்ன குகையில? சௌர் குகையில. لا تحزن إن الله معنا. இன்னல்லாஹ மஅனா. மஇ ஹகாயிப், மஇ ஹகாயிப், என்னோடு ஹகீபாக்கள் இருக்குது. ஹகாயிப் என்றால் ஹகீபாவுடைய ஜம். மஇ ஹகாயிப். ரைட், அதே மாதிரி கீழே உள்ள ஒவ்வொரு தமீர் அனன்றது ஒரு தமீர். தமீர் என்றா என்ன? பிரதி பெயர் சொல். தமீரங்கிறது பிரதி பெயர் சொல். ஒரு இஸ்ம் வந்து ஒன்றோ தாஹிரா இருக்கும். தாஹிரண்டா வெளிப்படையானது. உதாரணமா ஹகாயிப்ங்கிறது ஒரு ஹகீபா என்றது தாஹிரான இஸ்ம். இப்போ என்னுடைய பேர் முஹம்மது என்றா முஹம்மதுன் என்றது ஒரு தாஹிர், வெளிப்படையான ஒரு இஸ்ம். நான் என்ன தமீரில் சொல்லணும் என்றால், பிரதி பெயர் சொல்லணும் என்றால் எப்படி சொல்லுவேன்? அன என்று சொல்லுவேன். உங்களோட பேர் அஹ்மத் என்றால் அது தாஹிரான உங்களோட பேர். இப்போ நாங்கள் உங்களை பிரதி பெயர் சொல்லணும் என்றால் எப்படி சொல்லுவோம்? அந்த என்று சொல்லுவோம் தானே. நாங்கள் என்றால் நான் பல பேர் இருக்கிறோம், அது ஒரு தமீர். நஹ்னு என்றது தமீர். அந்த அது ஒரு தமீர். அந்தி. ரைட், இதெல்லாம் நாங்கள் முதல் புத்தகத்தில் நாங்கள் இதை படிச்சிருக்கிறோம். இந்த தமாயிர்கள் எங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ யார் சொல்ல வாரீங்க? யாசிதா. சுமையா. சொல்லுங்க. யாசிதா, அடுத்தது சுமையா. ஓ சிஸ்டர் அல்லாஹ் யஹ்தீக்கும். خير, சொல்லுங்க யாசிதா. معنا حقائب. ايوه, معنا حقائب. معنا حقائب. ரைட், معنا தான் நாங்கள் சொல்லுவோம். நான் சேரும் பொழுது எங்களுடன் என்ன இருக்கின்றன? ஹகீபாக்கள் இருக்கின்றன. معنا حقائب. ரெண்டாவது யாரு சொன்னீங்க? பேர் சொன்னீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். சுமையா. معك حكيبة. نعم, معك حقيبة. حقائب. معك حقائب. أنت தானே. அவங்க மூணாவது சொல்லியிருக்காங்க. أنت معك. மூணாவதுல معك حقائب. معك حقائب. நீங்க இலக்கத்தை பார்த்துக்கோங்க. சொல்லும் பொழுது மேல கீழே போகாமல் இலக்கம் எப்படி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி சொல்லுங்க. ரைட், معك حقائب. ரைட், இரண்டாவது சொல்ல வாரது யாரு? ஹகீபத்துன் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் கிடையாதா? ஹகீபத்துன் என்றது ஒருமைதான் தானே, சிங்குலர் தான். நீங்க ப்ளூரல்ல சொல்லணும். ஹகாயிப்.
அண்மையில சொல்லணும். யார் அடுத்தது வரீங்க? மூன்றாவது பேர் ஏற்கனவே பேர் சொன்னது யாரு? பல்கீஸ். ஷேக் சொல்லி முடிங்க சிஸ்டர். டவுட் معكي معكي حقائب. نعم معكي حقائب. معكي معكي حقائب. உன்னோட ஒரு பெண்ணை பார்த்து நாங்க சொல்லும் பொழுது உன்னுடன் பேகுகள் பைகள் இருக்கின்றன. என்ன இர்ஃபான், என்ன சந்தேகம்? மானா வந்து ஷேக் அந்த யாட சூரத்துல வரும், அலிஃப்ட சூரத்துல வரும் ஷேக். எனக்கு எழுத்து மானா மானா அலிஃபுட சூரத்துல வரும். எப்படி வரும்? அலிஃபுடைய சூரத்துல தான் மானாங்கிறது வரும். சரி, மானா இல்ல, மானாண்ட அர்த்தம் அது வேற. இங்க வந்து மஅனா, ரைட்? இந்த நா மாதிரி ஒரு நா வரும், மாவோட இந்த நா மாதிரி ஒரு நா சேரும். மானா. ஹைர். யார் சிஸ்டர் சொல்லிட்டீங்களா? நான்காவது யார் சொல்லணும்? ஜெனூஃபர். மஅக்கும் ஹகாயிப். நாம் அந்தும் என்றால் நீங்கள் தானே, அந்தும் என்றால் நீங்கள். அப்ப நாங்க எப்படி சொல்லுவோம் என்றால் மஅக்கும் உங்களுடன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ற மாதிரி, கும் என்றால் உங்களுடன், மஅக்கும் உங்களுடன், ஹகாயிப் மஅக்கும் ஹகாயிப், மஅக்கும் ஹகாயிப், மஅக்கும் ஹகாயிப். இப்ப சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது. காரணம் என்னன்னா அவங்க முதல் புத்தகத்தை படிச்சிக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம். முதல் புத்தகத்தை சில நேரம் ஒரு முறை தான் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் புதுசா இருக்கும். அது சொல்ல உடனே இப்ப சொல்ல வராது. காரணம் அவங்க அதுக்கு பழக்கப்படல. இன்ஷால்லா அதுக்கு நீங்க யோசிக்க தேவையில்ல. காலப்போக்குல நீங்களும் சொல்லுவீங்க. நீங்க தொடர்ந்து பயிற்சி எடுங்க. ரைட். மஅக்கும் ஹகாயிப், மஅக்கும் ஹகாயிப். ரைட். அடுத்தது யார் வரீங்க? ஃபரீதா ஃபாத்திமா. அடுத்தது பெனாசிர். ரைட். அதுக்கு பிறகு பார்ப்போம் யாருன்னு. மாஹு ஹகாயிப். எத்தனாவது சொல்றீங்க? ஆறாவது சொல்லிட்டேன். மாக்கும். போதும் போதும். இப்ப நீங்க ஆறாவது சொல்லி இருக்கிறீங்க. கவனமா இருங்க சிஸ்டர்ஸ். நாங்க எது இப்ப உங்களுக்கு மார்க் பண்ணி இதுலயும் என்ன செஞ்சிருக்கிறோம், ததலீல் பண்ணி வச்சிருக்கிறோம் தானே, ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறோம். ரைட். அப்ப மஅஹு, ஹுவ என்றால் அவன், ஹுவ என்றால் அவன், அவனுடன் என்று சொல்லும் பொழுது நாங்க என்ன சொல்றோம்? மஅ அதோட சேர்க்கும் பொழுது மஅஹு அவனுடன் தானே, அவனுடன், மஅஹு. மஅஹு ஹகாயிப், மஅஹு ஹகாயிப், அவனுடன் ஹகாயிப் طيب இருக்கின்றன. ரைட். அடுத்த சிஸ்டர் சொல்லுங்க, அஞ்சாவது சொல்லுங்க. மஅகுன்ன ஹகாயிப். نعم معكن حقائب, معكن حقائب. பெண்களுக்கு பார்த்து நாங்க என்ன சொல்றோம்? அந்துன்ன. பல பல பெண்கள் இருந்தால் நாங்க என்ன சொல்லுவோம்? அந்துன்ன, நீங்கள் என்று சொல்லும் பொழுது அந்துன்னன்னு சொல்லுவோம் தானே. ஒரு ஆணை பார்த்து எப்படி சொல்றோம்? அந்த, நீ. ஒரு பெண்ணை பார்த்து அந்தி, அதுவும் நீ தான். தமிழ்ல ரெண்டும் ஒன்று தான், நீ. ஆண்களாக இருந்தால் பல ஆண்கள் இருக்கும் பொழுது அந்தும், நீங்கள் என்று சொல்லுவோம், அந்தும். பல பெண்கள் இருந்தால் அந்துன்ன, அந்துன்ன, நூனுக்கு ஷத்தாவா, அந்துன்ன என்று சொல்லுவோம். ரைட். அப்ப நீங்கள். இங்க எப்படி சொல்லுவோம் என்றால் உங்களுடன் என்று சொல்லும் பொழுது, பல பெண்களை பார்த்து உங்களுடன் என்று சொல்லும் பொழுது மஅகுன்ன, மஅகுன்ன என்று சொல்லுவோம். ரைட். ஏழாவது யார் வாரீங்க? சாபியா. சொல்லுங்க. معها حقائب. معها حقائب, معها حقائب. நீங்க எப்படி சொன்னீங்க இப்ப? معها حقائب. இப்ப ஹிய என்றால் அவள், ஹிய என்றது அவள், படர்க்கே அவள். ஹிய, ஹுவ என்றால் அவன். அப்ப மஅஹு என்று சொன்னோம். இங்க ஹியக்கு எப்படி சொல்றோம்? மஅஹா, அவளுடன், மஅஹா. ரைட். இதே மாதிரி தான் இப்ப நாங்க ஏன் படிக்கிறோம்டா, இதே மாதிரி நிறைய இடங்கள்ல எங்களுக்கு வரப்போகுது. எல்லா இடத்துலையும் நாங்க இப்படித்தான் பயன்படுத்தும். உதாரணமா அவளுடைய புத்தகம் என்று சொல்லும் பொழுது கிதாபுஹா என்று சொல்லுவோமே, கிதாபுஹா. உன்னுடைய புத்தகம் கிதாபுக. ஒரு பெண்ணா இருந்தால் கிதாபுகி. பல ஆண்களா இருந்தால் கிதாபுக்கும்.
பெண்களா இருந்தால் கிதாபு குன்ன, அவனுடைய புத்தகம் கிதாபுஹு, அவளுடைய புத்தகம் கிதாபுஹா, எங்களுடைய புத்தகம் கிதாபுனா, எங்களுடைய புத்தகம் கிதாபுனா. ரைட். ரப்புனா, எங்களுடைய ரப்பு. ரப்புனாண்ட எங்களுடைய ரப்பு. ரப்பி, என்னுடைய ரப்பு. அனன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ரப்பி, என்னுடைய ரப். ரப்புஹா, அவளுடைய ரப்பு. சரி. அப்ப ஹியக்கு எப்படி நான் சொல்றோம்? மஅஹா ஹகாயிப், மஅஹா ஹகாயிப். ரைட். இப்ப நீங்க படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு வராம, நீங்க இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் வரும் பொழுது நீங்க யோசிங்க, இது எப்படி வருது ன்றத உங்களுக்கு நீங்க மீட்டல் செய்யும் பொழுது நீங்க யோசிக்கவே தேவையில்ல. நீங்க திரும்ப குர்ஆன் ஓதும் பொழுது, இந்த மாதிரி பாடங்களை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது, நீங்க படிச்ச பாடத்தையே திரும்ப ஒரு முறை பார்த்தால் என்ன செய்யும்? உங்களுக்கு மனதுல பாடத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் மனதுல என்ன செய்யும்? வரும். ரைட். அப்ப அதுல ஷார்ட் டேர்ம் மெமரியில சேவ் ஆகிக்கிறது எங்க ஆயிடும்? லாங் டேர்ம் மெமரியில சேவ் ஆகிடும். நீங்க நீண்ட காலம் ஒரு விஷயத்த உங்களோட மனதுல பதிய வைக்கணும்டா என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப அதை நீங்க பார்க்கணும். அப்பதான் உங்களோட மூளை என்ன சொல்லுமெண்டா, ரைட், இந்த விஷயம் முக்கியம், இது வந்து என்ன செய்யக்கூடாது, டிலீட் பண்ணக்கூடாது, இதை வந்து நாங்க நீண்ட காலத்துக்கு சேவ் பண்ணணும்னு சொல்லி சேவ் பண்ணி வைக்கும். ரைட். அது மீட்டல் மூலமா தான் அதை என்ன செய்யலாம், நீங்க பெறலாம். ஹைர். அடுத்தது யார் வாரீங்க? زينب أستاذ. ஜைனப், அடுத்து ஃபஹமிதா. معهم حقائب. மஅஹும் ஹகாயிப், அது அப்படியே தான் வருது இல்லையா? மஅஹும், அவர்கள், ஹுமண்டா அவர்கள், மஅஹும் அவர்களுடன் ஹகாயிப், ஹகீபாக்கள் இருக்கின்றன. மஅஹும் ஹகாயிப். ரைட். அடுத்து சொல்லுங்க. معهن حقائب. மஅஹுன்ன ஹகாயிப், மஅஹுன்ன ஹகாயிப். இப்ப பல பெண்களாக இருந்தால் அவர்கள் நாங்க எப்படி சொல்லுவோம்? ஹுன்னன்னு சொல்லுவோம். மஅஹுன்ன, அவர்களுடன் ஹகீபாக்கள் இருக்கின்றன, காய்வுகள் இருக்கின்றன. இந்த தமாயிர் தெரியாதாக்கள், தமாயிர் என்றால் இந்த பிரதிபெயர் சொற்கள், ப்ரொனவுன்ஸ் தெரியாத ஆட்கள் இருந்தால் நீங்க என்ன செய்யுங்கண்டா, இதை பார்த்து என்ன செய்யுங்க, படிச்சுக்கோங்க. ரைட். அன என்றால் நான் தானே, அந்த நீ, அந்தி நீ, இது நீங்க படிச்சுக்கோங்க. ரைட். அடுத்ததுக்கு வருவோம். இப்போ நீங்க பாடமாக்க தேவையில்லை. இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இதை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு 10-15 முறை இதெல்லாம் என்ன செய்யணும், பாடமா ஒரு மணித்தியாரத்துக்கு இதே மட்டும் நீங்க பார்த்து 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 இருந்தால் தான் பாடம் வரும். அப்படி இல்லை. அப்படி நீங்க முராஜா பண்ணினா உங்களுக்கு நேரம் அதிகமாக போகும். அப்படி நீங்க நேரம் குறைவா போகணும்டா நீங்க என்ன செய்யணும், நீங்க ஒரு முறை பாருங்க. இன்றைக்கு படிச்ச பாடத்தை பாடம் முதல்ல நீங்க பாடத்துக்கு வர முன்னால் ஒரு முறை பார்க்க வேண்டாம், அது பெரிய மிச்சம் நல்ல. சரி. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், பாடம் படிச்சதுக்கு பிறகு ஒரு முறை நீங்க மூடி வைக்கிறதுக்கு முன்னாலே இன்னொரு முறை பாருங்க எல்லாத்தையும். உங்களுக்கு அதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப பாடத்துல படிச்சது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வரும். மிச்ச நேரம் எடுக்காது. நீங்க ஒரு முறை பாருங்க. ரைட். அதை வச்சுக்கொண்டு பாடமாக்க தேவையில்ல. அதுக்கு பிறகு ஒரு 8 மணித்தியாரத்துக்கு பிறகு அல்லது 8 மணித்தியாரத்துக்குள்ள மாதிரி இன்னொரு முறை பாருங்க. சரி. பார்த்துட்டு ஒரு முறை பாருங்க. அது 10 முறை பார்க்க தேவையில்லை. இப்ப நீங்க 10 முறை பார்க்கணும்னு நினைச்ச ஒரே நேரத்துல நீங்க 10 முறை பார்க்கறத விட அந்த 10 முறையை நீங்க பிரிச்சு டைம் கேப் விட்டு பார்க்குறீங்க என்றால் அது வந்து கூடுதலான பதிவை உங்களோட மனதில் என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒரே நேரத்துல நீங்க 20 முறை 50 முறை பார்க்கறத விட அதை நீங்க 10 முறை பிரிச்சு பல டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக மனதில் பதிவாகும். ரைட். அப்ப நீங்க 24 மணித்தியாரத்துக்கு பிறகு இன்னொரு முறை பாருங்க. பிறகு இன்னொரு 3 நாளைக்கு பிறகு பாருங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு பார்க்கறது டைம் இருந்தால் அப்படியும் பாருங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யாது, பெரும்பாலும் விஷயங்கள் மறக்காது. ரைட். நீங்க இதை வச்சுக்கிட்டு மனப்பாடம் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. சரியா? திரும்ப திரும்ப நீங்க கெப் விட்டு பார்க்கறது முக்கியம். التدريب الثالث நாங்க போகலாம். أجب كما في النموذج. ادفع 50 ريالا. 50 என்றால் 50. 50 50 ريالا 50 ரியால்க நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க, பே பண்ணுங்க. ادفع 50 ريالا. ادفع 50 ريالا. ரைட். இப்போ 20 உங்களுக்கு தந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, ادفع 20 ريالا. 20 ரியால்கள் பே பண்ணு, கொடு. இப்போ ادفع என்ற ஃபியல் அம்ரா, அது ஒரு ஃபியல். ஃபியல் நாங்க சொன்ன 3 வகை. ஏன்னா இடையில திரும்ப சொல்றேன் உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்கு தானே.
ஃபியல் மாதி முதாரி அம்ர். ரைட். இப்போ இத்ஃபா என்றா என்ன செய் கொடுன்றது. அப்போ ஃபியலு அம்ர். இத்ஃபா 20 ரியாலா 20 ரியால்கள் கொடு. ரைட். இது வரைக்கும் கலந்து கொண்டாக்கள் கொஞ்சம் மௌனமா இருங்க. அடுத்தாக்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ரைட். யார் வாரீங்க? பத்ருநிஷா நீங்க ரைட். இத்ஃபா 30 ரியாலா. ரைட். இத்ஃபா ரைட். இன்னொருத்தர சான்ஸ் கொடுங்க. யார் வாரீங்க? உம்மு அஹ்மத். உம்மு அஹ்மத். இத்ஃபா 30 ரியாலா. என்ன என்ன வித்தியாசம் நீங்க சொன்னதுக்கும் அவங்க சொன்னதுக்கும்? அவங்க அந்த ரியாலன்னு சொல்லல, ரியாலான்னு சொன்னாங்க. அது சரி. நஸ்ரீன்? ادفع 30 ريالا. ரியாலன்னு சொல்லணுமா ரியாலான்னு சொல்லணுமா? ريالا. ரியாலா. ரைட். அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு இப்ப இவங்க சொன்னதுனால. ஒன்று பாருங்க, ஹம்சீன ஹம்சூன் என்று நாங்கள் சில இடங்கள்ல சொல்லுவோம், சில இடங்கள்ல ஹம்சீன் என்று சொல்லுவோம். இஷ்ரூன் என்று சொல்லுவோம், சில இடங்கள்ல இஷ்ரீன் என்று சொல்லுவோம். ரைட். அது ஏராப்பை பொறுத்து. இப்போ நாங்கள் ரஃபுடைய நிலையில இஷ்ரூன் என்று சொல்லுவோம், நஸ்புஜருடைய நிலையில ஷ்ரீன் என்று சொல்லுவோம். அப்போ நீங்கள் பிறகு படிப்பீங்க. இப்போ என்ன செய்யணும்டா இதே மாதிரி நீங்கள் பார்த்து சொல்றது தானே முக்கியம். இப்போ இஷ்ரூன் என்று இருக்கிறது ஷ்ரீன் என்று மாறுது. 20 என்று நாங்கள் தமிழ் ஐயன்னு சொல்றோமே செயற்பாடு பொருளுக்கு ஐயன்னு சொல்றோம். அதை அரபுல இப்படி மாத்திரு. இப்படித்தான் நாங்கள் என்ன செய்யறோம், தலாதூன் என்று இருக்கிற தலாதீன் என்று மாறும். ரைட். அடுத்தது புதிய ஆட்களுக்கு கொஞ்சம் அது மறந்துருப்பீங்க. நாங்க எந்த இடத்துலையும் குர்ஆன் நீங்க ஓதும் பொழுது உதாரணமா ரஹீமன் கஃபூரர் ரஹீமா என்று தான் நிறுத்துறீங்க தானே. ரஹீமன் என்று நிறுத்துறல நீங்க. ரஹீமா என்று இருக்கிறது ரஹீமா என்று தான் நிறுத்துவீங்க. ரஹீமன் என்று இருக்கிறத எப்படி நிறுத்துவீங்க? ரஹீமா என்று நிறுத்துறீங்க. ஏன் அப்படி நிறுத்துறீங்க? அதாவது ஃபத்ஹத்தைன் வந்தால் கடைசியில ஒரு கலிமால ஃபத்ஹத்தைன் வந்தால் நீங்க எப்படி நிறுத்துறீங்க? அலிஃப்ல நிறுத்துறீங்க. ரியாலா. ஏன் அப்படி சொல்றாங்கண்டா இதுக்கு பின்னால வேறொரு சொல் இல்லையே, முற்றுப்புள்ளி தான் இருக்கு, அதோட நிறுத்துறீங்க. அப்ப நிறுத்தும் பொழுது நீங்க எப்படி சொல்லுவீங்க? இத்ஃபா 20 ரியாலா தான் சொல்றது சரியானது. அது பிள்ளை இல்லை. ரைட். அடுத்தது யார் வரீங்க? இப்ப ஃபாசிலா. மூன்றாவது இப்ராஹிம். ادفع 40 ريالا. இத்ஃபா 40 ரியாலா 40 ரியால்களை கொடு. இத்ஃபா 40 ரியாலா. ரைட். இப்ராஹிம்? ادفع 50 ريالا. இத்ஃபா 50 ரியாலா. ரைட். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பிரச்சனை இல்லை. ஆண்கள் யாரு சொல்ல வரீங்க? ஃபாசிலா சொல்லுங்க நீங்க. சொல்லுங்க சிஸ்டர். ரைட். அப்ப இவங்களுக்கும் சான்ஸ் கொடுப்போம். இன்னொரு நிசா சொன்னீங்களே, ஹைருன் நிசாவா என்ன நிசா? சைஃபுன் நிசா. ரைட். சொல்லுங்க. نعم ادفع 60 ريالا. ادفع 60 ريالا. இந்த தாபீர் பாடத்துல ஏன் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? தாபீர் பாடம் அதாவது எங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள், எங்களுக்கு அன்றாடம் தேவைப்படுறது நாங்க பயன்படுத்த வேண்டிய, நீங்க ஒரு அரபு நாட்டுல இருந்தா இதெல்லாம் நீங்க பயன்படுத்த வேண்டி தேவைப்படும். ரைட். அதுக்குத்தான் இந்த தாபீர் பாடம் நீங்க படிக்கிறோம். ரைட். இப்போ பயன்பாட்டுல உள்ள விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க அரபு சூழல்ல இல்லையே, அதுக்குதான் நாங்க உங்களுக்கு பயிற்சி செய்ய சொல்றோம். ரைட். அடுத்தவங்களுக்கு இது அரபு நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு, சுத்த அரபு மொழி பேசுற சூழல்ல இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும். ரைட். அப்ப இத்ஃபா 60 ரியாலா. இத்ஃபா 60 ரியாலா. ரைட். அடுத்தது யார் வரீங்க? خير النساء. ادفع 70 ريالا. نعم ادفع 70 ريالا. طيب அடுத்து யார் வரீங்க? ஷக்கீலா. خديجة. அடுத்து ஷக்கீலா.
ادفع 80 ريالا. نعم ادفع 80 ريالا. ادفع 80 ريالا. அடுத்தால் ادفع 90 ريالا. ادفع 90 ريالا. ரைட். நான் இது மாதிரி பல ஒன்று சொன்னா எங்களுக்கு போதாதா? 20 30 எல்லாத்தையும் சொல்றோம். எல்லாமே இதுக்குத்தான் பயிற்சி தான். இப்ப இதுக்கு கருத்து மட்டும் நாங்க புரியணும்டா இது ஃபேண்டால் செலுத்து 50 50 ரியால் ஒரு கருத்து சொல்லிட்டு போகலாம். அது மொழிக்கு என்ன செய்யாது. நீங்க மொழி பயிற்சி பெறதுக்கு போதாது. அப்ப பயிற்சிக்கு தான் நாங்க பலமுறை ஒரு விஷயத்த பார்க்குறோம். இதுவும் போதாது. நாங்க ஒவ்வொருத்தருமே இந்த ஒவ்வொரு பயிற்சியையும் செய்யணும். நீங்க ஒவ்வொருத்தருமே தனியாக இந்த ஒவ்வொரு பயிற்சியும் கட்டாயம் செய்யறது தான் பயிற்சி. ஏன்னா இங்க நாங்க வகுப்புல எல்லாம் செய்ய இயலாது. நிறைய பேர் இருக்கிறோம். அதுல ஒருத்தருக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஆனா நீங்க தனியாக ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொன்றையும் சொல்லி பார்க்கணும். அது முக்கியம். ஹைர். التدريب الرابع. இப்ப நீங்க இடைவெளி நிரப்புறதுக்கு சில களிமாக்கள் தந்திருக்கிறாங்க. என்ன கேள்வி சொல்லுங்க. அப்ப சலாசீனா சலாசீன என்ன கேக்குறீங்க? சலாசீனண்டா இல்ல இதுஃபா சலாசீன ரியாலான்னு வருமா உஸ்தாத்? அப்படித்தான். ادفع 30 ريالا، ادفع 40 ريالا، ادفع 50 ريالا، ادفع 60 ريالا، ادفع 70 ريالا، ادفع 80 ريالا، ادفع 90 ريالا. 90 என்றால் எத்தனை? 90. 80 80 80 80 எத்தனை? 80. 70 70. இப்ப நீங்க பேசும் பொழுது சொல்லுங்க பிரதர். இதுஃபான்னு சொல்றது கொடு என்று கேக்குறது தானே? கொடு என்ற செலுத்து என்ற மாதிரி. இதுஃபான்றது வந்து பல அர்த்தத்துக்கும் பயன்படுத்தப்படும். இங்க வந்து செலுத்து, பே பண்ணுன்றதுக்கும் நாங்க இதுஃபா தான் பயன்படுத்துறோம். அதே மாதிரி செலுத்து என்றதுக்கும் இதுஃபா, தள்ளு என்றதுக்கும் இதுஃபான்றதை நாங்க பயன்படுத்திடும். ஒரு கதவை நீ தள்ளிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லி போட்டிருப்பாங்க? இதுஃபா என்று சொல்லி போட்டிருப்பாங்க. தள்ளு. இப்ப இங்க எங்களுக்கு சில ஜும்லாக்கள் தந்திருக்கிறாங்க. இந்த ஜும்லாக்கள்ல நாங்க என்ன செய்யணும்? இடைவெளியை ஃபில் பண்ணணும் மேல உள்ள கலிமாக்களை வச்சு. ரைட். முதலாவது யார் வாரீங்க? ஜுவானா. அடுத்து ரெண்டாவது ஹமீதா. ஹமீதா உங்களோட பேரு? கொஞ்சம் இருங்க. உங்களோட பேர் என்ன? ஹமீதாவா? ஹமீதா. ரெண்டாவது நீங்க சொல்லுங்க. معي حقيبة واحدة. ஐயா, நீங்க வாஹிதத்துன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ரைட். ஏண்டா நீங்க பழைய ஆட்கள். மஇ ஹகீபத்துன் வாஹிதா. மஇ ஹகீபத்துன் வாஹிதா. வாஹிதத்துன் தான். ஆனா நீங்க குர்ஆன் எப்படி ஓதுறீங்க? புதிய ஆட்கள் கொஞ்சம் அது என்ன இப்படி வாஹிதத்துன் என்ற வாஹிதா என்று சொல்றாங்க. குர்ஆன்ல நீங்க அப்படித்தான் ஓதுறீங்க தானே? குர்ஆன் உங்களுக்கு ஓத தெரியும் தானே? குர்ஆன் நீங்க எப்படி ஓதுறீங்க? கடைசியில தா மர்பூத்தா இருந்தா ஹாவுல நிறுத்துறீங்க, ஹா சவுண்ட்ல. அப்ப மஇ ஹகீபத்துன் واحدة. ரைட். அடுத்த சிஸ்டர். وضع المسافر الحقيبة على الميزان. ரைட். وضع. ஆயிஷா அதே சொல்லுங்க திரும்ப. وضع المسافر الحقيبة على الميزان. نعم أحسنتي. وضع المسافر الحقيبة على الميزان. நீங்க ரெண்டு பேரும் சொன்னது சரி. முன்னுக்கு சொன்ன சிஸ்டர்ல ஒரு எழுத்து பிழை இருந்து அதை நீங்க படிக்கலங்கிறதுனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ரைட். அப்ப وضع المسافر பயணி வைத்து விட்டார். وضع வைத்தார் தானே? وضع المسافر எதை? الحقيبة பையை. حقيبة நாங்க சொல்றோம்டா அது செயற்படு பொருளுக்கு இப்ப நஸ்பு தான் வரும். இப்ப حقيبة என்று சொல்லுவோம். وضع المسافر الحقيبة حقيباவை வைத்தார். எங்கே? அலல் மீசான். அலல் மீசான் இருக்கக்கூடிய அந்த தராசில மீசான்ல அவருடைய பையை வைத்து விட்டார். وضع المسافر الحقيبة على الميزان. ரைட். மூன்றாவது யார் சொல்றீங்க? இப்ப இது வரைக்கும் கலந்து கொள்ளாதாக்கலாம்.
இந்த பாடத்துல இந்த பாடத்துல என்ன இந்த பயிற்சியில மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால் உள்ள பயிற்சியில தான். எதுக்கு எதுல யார் வாரீங்க? ரமலான் ஃபாத்திமா. ரமதான் ஃபாத்திமா. அடுத்தது அனீஷ். الوزن الزائد 10 கிராமாத். نعم. الوزن الزائد. الوزن الزائد நாங்க ஏற்கனவே பார்த்தோம். மேலதிகமான எடை. மேலதிகமான எடை. الوزن الزائد 10 கிலோகிராமாத். 10 கிலோகிராமாத். 10 கிலோகள். ரைட். அடுத்த சிஸ்டர். மலஉல் முசாஃபிரு சாலத்தத் துஹூல். ايوه احسنت. மலஅ என்றால் நிரப்பினான். மலஅ. ரைட். மலஅ யம்லஉ. மலஅ மாதி அப்ப ஃபியல் மாதி, அது இறந்த கால சொல். நிரப்பினான். அது முதாரி எப்படி வரும்? யம்லஉ நிரப்புவான். மலஅல் முசாஃபிரு. மலஅல் ஆமா ஆமா. இன்னொரு சிஸ்டர் யார் சிஸ்டர்? வேற யார் சொல்றீங்க? ரைட். மலஅல் முசாஃபிரு இடைவெளியை நிரப்பணும். அவங்க சொன்ன இன்னொருத்தர் சான்ஸ் கொடுப்போம். யார் வாரீங்க? ஹமீதா. மலஉல் முசாஃபிரு பதாகத துஹூல. மலஅல் இதுல பெரிய சிக்கல் என்னண்டா, இவங்க ஹரக்கத்து நிறைய இடங்கள்ல பிழையாக வைப்பட்டிருக்குது. மலஅல் முசாஃபிரு. மலஅல் முசாஃபிரு. முசாஃபிர் ஃபில் பண்ணினார், நிரப்பினார். எதை? பிதாகத துஹூலி. பிதாகத துஹூலி. என்டர் ஆகிறதுக்குரிய துஹூலன்னு என்டர் ஆகுறது தானே, உள்ள போறது. துஹூலுக்குரிய பிதாகா. பிதாகாண்ட என்ன? கார்டு. உள்ளே செல்வதற்குரிய கார்டை என்ன செய்தார்? பிதாகாவை முசாஃபிர் பயணி நிரப்பினார், ஃபில் பண்ணினார். மலஅ என்றால் இறந்த கால சொல். மலஅ வதஅ என்ற மாதிரி. ஃபஅல அகல ஷரிப இந்த மாதிரி வாரது எல்லாமே இறந்த காலத்துடைய ஃபிஅலுன் மாதி. ஃபிஅலுன் மாதி. மலஅல் முசாஃபிரு பிதாகத துஹூலி என்று வருமா? துஹூலன்னு பிள்ளையாக ஹரக்கத்து வச்சிருக்கிறாங்க. துஹூலுக்குரிய பிதாகா. மலஅல் முசாஃபிரு பிதாகத அத்துஹூலி. மலஅல் முசாஃபிரு பிதாகத துஹூலி. இதெல்லாம் வேர்ட்ல இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஒரு பவர் பாயிண்ட்டுக்கு மாற்றினால் நல்லா இருக்கும் படிச்சு கொடுக்கறதுக்காக. அண்டாலும் எங்களுக்கு அது டைம் இல்லாமல் இருக்கிறதுனால அதை செய்ய முடியலை. நிறைய வேலைகள் இருக்கு. ஹேர் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில். அப்போ நம்ம இதில் ஹரக்கத்தெல்லாம் தேவையான சரியான மாதிரி என்ன செஞ்சுக்கிறலாம், மாற்றிக்கொள்ளலாம். யாருக்காவது அதில் அனுபவம் இருக்குண்டா அவங்க கூட நமக்கு என்ன செய்யலாம், நீங்கள் பவர் பாயிண்ட்டுக்கு மாற்றி தரலாம். உங்களுக்கு வேர்ட் ஃபைலை தருவோம். அடுத்தது யார் வாரீங்க? சரி சொல்லுங்க. சாலத்து முசாஃபிரின். ஹாதிஹி சாலத்துல் முசாஃபிரின். இது முசாஃபிரீன்களோட சாலா. சாலாண்டா ஹோல் தானே, ஹால். ஹாதிஹி சாலத்துல் முசாஃபிரின் பயணிகளுக்குரிய அந்த, அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஏர்போர்ட்ல பயணிகளுக்கு தனியாக வச்சிருக்கிற அந்த சாலத்துல் முசாஃபிரின்? சாலான்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. சாலான்றது சொல் பல இடங்கள்லையும் நாங்க பயன்படுத்துவோம். வீட்டிலையும் சாலா இருக்கும் தானே, ஹால் இருக்கும். அதுதான் சாலா. சாலாங்கிறது ஒரு விசாலமான இடத்துக்கு தான் சாலான்னு சொல்றோம். அப்ப பயணிகள் பயணம் செய்யும் பொழுது ஒரு இடத்துல போய் என்ன செய்வாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. ஃப்ளைட்ல ஏறுறதுக்கு முன்னால. அதுக்கு தான் சாலத்துல் முசாஃபிரின் பயணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சாலா. ஹைர். அடுத்த தத்ரீப் என்னண்டா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்போ நாம யாரும் சொல்லுங்க அப்படின்னு விட்டு பார்ப்போம். ஒரு இடைஞ்சல் இல்லாம இருக்குதா இல்லைண்டா கட் பண்ணிடுவோம். சரி, முதலாவது மதா துசாஃபிரு. இது சரி வராது, யாரு கேட்குறவங்க தான் சொல்லணும். சரியா? மதா துசாஃபிரு இலா பலதிக்.
மதா துசாஃபிரு இலா பலதிக். யார் சொல்றீங்க? خيرونيسا சொல்றேன் استاذ. خيرونيسا. اوكي استاذ. بعد 10 أشهر إن شاء الله. نعم بعد 10 أشهر إن شاء الله. 10 மாதங்களுக்கு பிறகு. ரைட். ஃபஹமிதா. سأسافر بعد أسبوع إن شاء الله. ரைட். சஉசாஃபிரு நான் பயணிப்பேன். بعد أسبوع ஒரு உஸ்பூக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ். كيف تسافر யார் வரீங்க? فيروسي فيروسي. أسافر في الطائرة. أسافر في الطائرة. أسافر بالطائرة. هني طائرة மூலமா பை பை பஸ் மாதிரி பை ஃப்ளைட். أسافر بالطائرة. أسافر بالطائرة. ரைட். யார் இன்னொரு சிஸ்டர் பேர் சொன்னீங்க? உங்களோட பேரும் ஃபஹமிதாவா? சொல்லுங்க. أسافر بالحافلة. أسافر بالحافلة பஸ் மூலமாக பயணிப்பேன். أسافر بالحافلة. ரைட். மூன்றாவது أبالطائرة تفضل السفر أم بالحافلة. இந்த பயிற்சியோட நாங்க நிறுத்திடலாம். சரி. أبالطائرة تفضل السفر أم بالحافلة. இது யார் பதில் சொல்ல வரீங்க? إبراهيم تفضل. باسل. بالطائرة. بالطائرة. أحسنت. باسلة. أفضل سفر بالطائرة. نعم أفضل السفر بالطائرة. هذا சுருக்கமா சொல்றேன்னா بالطائرة நான் பிழை இல்லை. அவர் சொன்ன மாதிரி بالطائرة அல்லது أفضل السفر بالطائرة. இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? أبالطائرة. ஹம்சா வந்து எதுக்கு வரதுன்னு உங்களுக்கு தெரியும் கேள்விக்கு தானே. بالطائرة தாயிரா மூலமாக. துஃபத்திலு என்றால் நீங்க என்ன செய்றீங்க? விரும்புறீங்க, வரவேற்கிறீங்க. அஸ்ஸஃபர் எதை? பயணிப்பதை. அப்ப தாயிரா மூலமாக பயணிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? அபித்தாயிரதி துஃபத்திலு ஸஃபர். ஸஃபரை நீங்கள் தாயிரா மூலமாக பயணிக்கிற அதாவது சஃபர் செய்யறதுக்கு நீங்க விரும்புறீங்களா? அம்பில் ஹாஃபிலா அல்லது ஹாஃபிலா பஸ் மூலமாக பயணிப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? ஹம்சா வந்து முன்னால எதுக்கு கேள்வி விரும்புகிறீர்களா? அபித்தாயிரதி துஃபத்திலு ஸஃபர அம் பில் ஹாஃபிலா. அம் பில் ஹாஃபிலா. அப்ப நீங்க சொல்லலாம் பில் தாயிரா அல்லது பில் ஹாஃபிலா அல்லது உஃபத்திலு ஸஃபர. சஃபரை நான் வர விரும்புகிறேன். இதன் மூலம் பில் ஹாஃபிலா அல்ல பில் தாயிரா. خير. அடுத்த கேள்வி. ஹல் تحمل معك حقائب كثيرة. هل تحمل معك حقائب كثيرة. சொல்லுங்க சிஸ்டர். نعم أحمل معي حقائب كثيرة. نعم أحسنت. هل تحمل معك حقائب كثيرة. இப்போ நான் ஒரு சிஸ்டர்ட்ட கேட்குறேன் எப்படி கேட்பேன்? هل تحملين معك حقائب كثيرة. பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நாங்க புதியாக்கள் இருக்கிறதுனால இதோட சுருக்கிக் கொள்ளலாம் தானே. هل تحمل معك حقائب كثيرة. هل تحمل معك حقائب كثيرة. அதிகமான ஹக்கீபாக்களை பைகளை நீ உன்னோடு சுமந்து செல்வாயா? نعم أحمل معي حقائب كثيرة. அல்லது لا أحمل معي حقائب كثيرة. طيب الخامس في أي مطار تهبط الطائرة. في أي مطار تهبط الطائرة. يا روارين. عائشة. تهبط الطائرة في مكة. في جدة. பிரச்சனை இல்லை. அதாவது கேள்வி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. ஆயிஷா சிஸ்டர் நீங்க இங்க அர்த்தம் தெரியும் தானே? இந்த கேள்விக்கு சொல்லுங்க பாப்போம் அர்த்தம் என்னன்னு. எந்த விமான நிலையத்திலே விமானம் இறங்கும்? ஐயோ அஹ்சன்தி.
எந்த விமான நிலையம் ஃபி ஐயி மத்தாரின் எந்த மத்தாரில் எந்த விமான நிலையத்தில் தஹ்பிது இறங்கும் அத்தாயிரா விமானம் எந்த விமான நிலையத்தில் இறங்கும். நீங்க சொல்லணும் எப்படி என்றா ஜித்தான்னு சொல்லாம ஜித்தா விமான நிலையத்தில் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? تهبط الطائرة مطار جدة في مطار جدة. أحسنت بارك الله فيك. في مطار جدة. في أي مطار تهبط الطائرة؟ في مطار جدة. لا في مطار كولومبو. كولومبو ايربورت. في مطار كولومبو الذي في مطار دلهي. في مطار شني. طيب. هل تستطيع أن تملأ بطاقة الخروج باللغة العربية؟ هل تستطيع أن تملأ بطاقة الخروج باللغة العربية؟ يا روارين خير نساء صلى بناصر. نعم أستطيع أن أملأ بطاقة الخروج باللغة العربية. نعم أحسنت. نعم أستطيع أن أملأ بطاقة الخروج باللغة العربية. نعم. هل تستطيع أن تملأ بطاقة الخروج باللغة العربية؟ சுருக்கமாக சொல்ற பதில் نعم ஆம். هل تستطيع نعم أستطيع ன்னு சொல்லலாம். نعم أستطيع نعم ஆம் என்னால் முடியும். هل تستطيع ன்னா உன்னால் முடியுமா என்றதானே. هل تستطيع உன்னால் முடியுமா. هل تستطيع எதுக்கு أن تملأ أن تملأ تملأ ملأ يملأ நிரப்புறது நாங்க பார்த்தோம் ஏற்கனவே. أن تملأ நீ நிரப்புறது எதை ஃபில் பண்றது. بطاقة الخروج exit card. بطاقة கார்டு خروج exit ஆகுறது. exit card உனக்கு நிரப்புறதுக்கு முடியுமா. بطاقة الخروج. هل تستطيع أن تملأ بطاقة الخروج நிரப்ப முடியுமா. إذا باللغة العربية عرب مليال باللغة العربية. هل تستطيع أن تملأ بطاقة الخروج باللغة العربية؟ نعم أستطيع. نعم முடியும். ரைட். அடுத்த கேள்வி நிறுத்திடலாம். هل بيتك எங்களுக்கு முடியாது சொல்றேன்டா. لا أستطيع لا أستطيع லாண்டு நீங்க சொல்லலாம். லாண்டா முடியாது. லா என்றால் முடியாது. லா இல்லை என்றதுக்கும் லா தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி முடியாதுன்னு சொல்றதுக்கும் நீங்கள் லா லா அஸ்ததி என்று சொல்லலாம். லா லா அஸ்ததி இல்லை முடியாது. லா லா அஸ்ததி. خير. هل بيتك بعيد عن المطار؟ هل بيتك بعيد عن المطار؟ يا روارين. رمضان فاطمة أستاذ. رمضان فاطمة. لا بيتي قريب عن المطار. பரவாயில்ல. இன்னொரு பெண் ஒரு சிஸ்டர் சொன்னீங்களே சொல்லுங்க. ரைட். சைஃபுன் நிசா நஸ்ரீன் ரெண்டு பேரும் சொல்லுங்க. முதலாவது சைஃபுன் நிசா. نعم بيتي بعيد عن المطار. نعم بيتي بعيد عن المطار. ரைட். அடுத்த சிஸ்டர். لا بيتي قريب من المطار. أحسنتي. بيتي قريب من المطار. قريب வந்தா மின் வரும் தானே. நாங்க சில சொற்களுக்கு பின்னாடி சில இடைச்சொற்கள் தான் வரும். பஈத் வந்தா தான் அன் வரும். மத்தாரை விட்டும் தூரமாக இருக்கிறது. நான் மொழிபெயர்க்க கூடாது. அது அப்படித்தான் விளங்கிக்கொள்ளணும். இதுக்கு இந்த சொல்லுக்கு பிறகு இந்த சொல் வரும். ரைட். அப்ப கரீபன் வந்தால் நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மின்னத்தான் நீங்க பயன்படுத்தணும் தானே. இன்னல்லாஹ் கரீபுன் மினல் முஹ்சினீன். கரீப் வந்தா மின். هل بيتك بعيد عن المطار؟ نعم بيتي بعيد عن المطار. பிரச்சனை இல்லை. அல்லது லா இல்லை பைத்தி என்னுடைய வீடு கரீபுன் நெருக்கமாக இருக்குது மினல் மத்தார். பைத்தி கரீபுன் மினல் மத்தார். ரைட். அடுத்தது போவோம். கம் ரியாலன் தத்ஃபஉ. பாருங்க. கம் ரியாலன் தத்ஃபஉ லில் வஸ்னி الزائد. யார் பதில் சொல்றீங்க. أدفع
أدفع 40 ريالا. أدفع 40 ريال. أحسنتي. كم ريالا تدفع؟ 2 ريالகள் تدفع நீ செலுத்துவாய் للوزن الزائد மேலதிகமான எடைக்காக நிறைக்காக. 100 ريال أدفع 100 ريال 100 ريال அல்லது 40 ريالا 100 ريال அப்படிலாம் சொல்லலாம். كم ريالا تدفع للوزن الزائد செலுத்துவாய். أدفعன்னு சொல்லலாம். أدفع நான் செலுத்துவேன். أدفع 40 ريالا. அடுத்தது பாருங்க. أبالخطوط السعودية تسافر. أبالخطوط السعودية تسافر என்ன அர்த்தம்? யாரும் சொல்ல வரீங்க? حميدة. حميدة. نعم بالخطوط السعودية يسافر. இன்னொருத்தர் ட்ரை பண்ணலாம். நீங்க சொன்னதுல நீங்களே யோசிக்கலாம். ஒரே ஒரு பிள்ளை இருக்கு. நல்ல முயற்சி. بالخطوط السعودية تسافر என்றா சவுதி ஏர்லைன்ஸ்லயா நீங்க பயணம் செய்வீர்கள் தானே? خطوط السعودية சவுதி ஏர்லைன்ஸ். أبالخطوط السعودية تسافر. இப்ப நீங்க சொல்லணும் எப்படி? நான் பயணிப்பேன் எப்படி சொல்வீங்க? تسافر நீ பயணிப்பாய். أسافر. أسافر. ரைட். أسافر சொல்லுங்க. نعم أسافر بالخطوط السعودية. சவுதி ஏர்லைன்ஸ்ல தான் நான் பயணிக்கிறேன். خير. கடைசி கேள்வி. இதோட நான் பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். مسم المطار الدولي. مسم المطار الدولي في بلادك. مسم المطار الدولي في بلادك. யார் சொல்றீங்க؟ فاهمدة. فيروسيا. في بلدي. சொல்லுங்க. சொல்லுங்க. في بلدي دولي إندرا غاندي. ரைட். பரவாயில்ல, ட்ரை பண்ணிருக்கீங்க. ஃபைரூசி. مطار الكويمبتور الدولي. கோயம்புத்தூர் الدولي. முன்னால சொன்ன சிஸ்டர் திரும்ப சொல்லுங்க. مطار إندرا غاندي الدولي. مطار إندرا غاندي الدولي. إندرا غاندي انترناشونال ايربورت தானே? مطار إندرا غاندي الدولي. مطار கோயம்புத்தூர் الدولي. ரைட். வேற யார் சொல்ல வரீங்க இதெல்லாமல்? அதாவது உங்களோட இப்ப பாருங்க, மஸ்முல் மத்தார், மத்தாருடைய பெயர் என்ன? எந்த மத்தார்? அத்தௌலி, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். தௌலண்டா இன்டர்நேஷனலா? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுடைய பெயர் அது. ஃபி பலதிக், ஃபி பிலாதிக், உங்களுடைய நாட்டில். நஸ்ரின் சொல்லுங்க. இஸ்முஹு மீனம்பாக்கம். மீனம்பாக்கம் சென்னையில உள்ள ஏர்போர்ட். மத்தார் அது பேர் என்ன அந்த ஏர்போர்ட்டோட? அதெல்லாம் மீனம்பாக்கம் சார். இஸ்முஹு மத்தாரு. மத்தார் மீனம்பாக்கம். இஸ்முஹு மத்தாரு மீனம்பாக்கம். அஹ்சன்ட். இஸ்முஹு அதனுடைய பெயர், மத்தாரு மீனம்பாக்கம் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை. ஹைர்.